ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒன்றை குறித்து கவலைப்படாதுங்க. உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வச்சிடுங்க. அவர் உங்களை நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், seek first the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தை நீதி தருங்க, எல்லாம் உங்களுக்கு கூடுதலா கொடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் வெளிநாட்டில் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு போதகர் பணியாற்றினார். 90% அந்த ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற அநேக சகோதர சகோதரிகள் நம்ம திருச்சபை அங்கத்தனாக இருந்தார்கள். எனக்கும் தெரியும், குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு ஏர்ஃபோர்ஸ் காலனியில் வச்சிருந்துச்சு. அங்கே நான் போயிருந்திருக்கிறேன். இதே போல சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த போதகத்தினுடைய அனுபவத்தில் ஒன்றை எழுதுகிறார். மற்ற திருச்சபைகளை நான் நடத்தியிருக்கிறேன், ஆனால் அந்த திருச்சபை நடத்தியிருக்கிறேன். மற்ற திருச்சபைகளில் இல்லாத ஒரு வித்தியாசத்தை நான் இவர்கள் வாழ்வில் கண்டேன். என்னவென்றால், அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படுகிறதில்லை. அடுத்த வாரம் யூனிஃபார்ம் நினைச்சுவேன், கவலைப்படுறதில்லை. அடுத்த நாள் எங்கே சாப்பிடுவேன், எதை சாப்பிடுவேன், கவலைப்படுறதில்லை. வியாதி வந்தால் என்ன மருத்துவம், அதை பற்றி கவலைப்படுறதில்லை. காரணம், அரசாங்கத்திற்காக உண்மையாய் ஏர்ஃபோர்ஸில் விமானப்படையில் அவர்கள் பயணிப்பதனால், பணி செய்வதனால் அரசாங்கம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது. நல்ல சம்பளம், அவனுடைய யூனிஃபார்ம், ஷூ, அவனுடைய மெடிக்கல் சம்பந்தமான காரியங்கள், அவங்களுடைய ஆகார காரியங்களை பொறுப்படுத்தின ஒன்றையும் கவலைப்படுகிறதில்லை. அப்படி மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க. இந்த உலகத்தை படைத்த கர்த்தர், ஆமென், அதில் நம்மை சிருஷ்டித்த கர்த்தருடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் கூடுதலா உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நல்லவர். டெய்லி காலையில் ஜெபிங்க, வேத வாசிங்க, நீதியை தேடுங்க. நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடரும். அல்லேலூயா. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை தேட மட்டும் நிறுத்திடாது. எல்லாவற்றையும் அவர் கூடுதலாய் தருவார். ஒன்றும் குறையும் விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையும் விடாது. வசனத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு ஏர்ஃபோர்ஸில் பணி செய்யும் போது எல்லா தேவைகளையும் அரசு பொறுப்பெடுக்கிறது. அவங்க எதையும் கொடுத்து கவலைப்படலை. இப்போ நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒன்றையும் கவலைப்படாமல் உண்மை மாற்று சார்ந்து வாழ்ந்து நீதியை தேட கிருபைதான். பிள்ளைகள் ஆசீர்வதியும் நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.